காவிரியிலிருந்து நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனுக்கள் மீது மீண்டும் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட்டிருக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனு மீதான விசாரணையானது மீண்டும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையின் பொழுது கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 12, செப்டம்பர் 20ஆம் தேதிகளில் உச்சநீதிமன்றம் வெவ்வேறான இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த இடைக்கால உத்தரவுகள் எதையும் செயல்படுத்த முடியாத நிலையில் தாங்கள் இருப்பதாகவும், எனவே இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு முறையும் இந்த இடைக்கால உத்தரவுகள் பிறப்பித்த பின்னர் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் சார்பாக இடைக்கால மனுக்களாக, குறிப்பாக திருத்த மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீரை 27, அதாவது இன்றைய தினம் வரை திறந்து விடுவதற்கான அந்த இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு ஒரு இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு திருத்த மனுவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த மனுக்கள் எதையும் விசாரிக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதிக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கர்நாடக அரசு இந்த மாதிரியான திருத்த மனுக்களை தாக்கல் செய்கின்றார்கள் என்று கூறி தமிழக அரசும் நேற்றைய தினம் ஒரு இடைக்கால மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த அனைத்து மனுக்கள் மீதான விசாரணையானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கர்நாடக அரசு இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வந்த அந்த சட்டப்பேரவை தீர்மானத்தை குறித்தும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்வார்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக கருத வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு வைக்கப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடக அரசிற்கு தங்களது கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. மேலும் இந்த 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் மிக பிரகாசமாகவே இருந்து வருகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.